ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கௌரவ் எம்பையர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம்னா ரம்மி சர்க்கிள் அண்ட் ட்ரீம் லெவன் அந்த கேம்ஸ் பற்றி தான் நம்மளோட வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரம்மி சர்க்கிள். இந்த ரம்மி சர்க்கிளால் இருக்கிறது அது பெரிய சூதாட்டம்ன்றாங்க. அதில் நிறைய பேர் காசு ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ₹1,00,000 வின் பண்ணியிருக்காங்க, ₹1,00,00,000 வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போதே அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், டெய்லியும் பார்க்கலாம். இல்லை இப்போ ரீசெண்டாக எனக்கு கேம் ஆடணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் என்ன பண்ணேன், WCC2 ஒரு கேம் இருக்குது. அந்த கிரிக்கெட் கேம் நான் விளையாடுவேன். அப்போது எனக்கு ஃபோனில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். என்னன்னா, நீங்கள் ரன்வே சர்க்கிள் கேம் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கலாம், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், அப்படி இப்படியெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணி பார்த்தேன். அவங்க என்னன்னாங்கன்னா, இதெல்லாம் தப்புடா அப்படி இப்படி சொன்னாங்க. எனக்கு இதுக்கு மேலே நம்பிக்கை தான். சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் அந்த கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒன் டே 1,500 அந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ரம்மி சர்க்கிளோட அந்த ஒரு மனுஷனை எப்படி கேமுக்குள்ளே கொண்டு வர்றது, அவனை எப்படி ஏமாற்றணும், அவங்க என்ன பிளான்னா, இப்போ நான் ஒரு வின் பண்ணுறேன். இப்போ அந்த கேம் விளாட்றேன், நான் ஒரு 10,000 வின் பண்ணுறேன். இப்போ இல்லை, நம்மளுக்கு இப்போ நான் ஒரு ₹10,000 இந்த கேமில் நான் இந்த ₹10,000 நான் அந்த கேமில் விளையாடி நான் ஜெயிச்சிட்டேன்னா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆசை வரும்ல. இப்போ இல்லை, இன்னும் 20,000 வின் பண்ணலாம், 30,000 வின் பண்ணலாம், 1,00,000 வரையும் போகலாம். அவங்களால சம்பாதிக்க முடியுது, நம்மளால சம்பாதிக்க முடியாத, அப்படி இப்படின்னு போயிடுறாங்க. இப்போது அந்த டைமில் அவங்கள ஆட்ட ஒரு 50,000 இல்லை 1,00,000 அந்த இடத்துல பெட் கட்டும்போது தோத்துடுறாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு புரியாது. இப்போ நீங்கள் சொல்லலாம், அந்த லெவலுக்கெல்லாம் வேண்டாம், ஒன் டேக்கு வின் பண்ணால் 1,500 இந்த மாதிரி வின் பண்ணலாம். ஆனால் சூதாட்டானாலே அப்படி தான். சூதாட்ட பொறுத்தவரைக்கெல்லாம் அது மெதுவாக தான் போகும். எடுத்த உடனே யாரும் 50,000 ₹1,00,000 பெட் கட்ட மாட்டாங்க. இப்போ அந்த ஆசை நம்மளால 1 மந்த்து ஒரு ₹1,000 சம்பாதிக்கிறோம், ஆசைப்படுறோம், சக்ஸஸாக சம்பாதிக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உன்னால் அதை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல்லே இருக்காது. இல்லை, ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரை பண்ணும்போது தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. சேம் ட்ரீம் லெவனும் அந்த மாதிரி தான். ட்ரீம் லெவன்னால நிறைய இஷ்யூஸ் ஆகிடுச்சு இந்தியாவில். நீங்கள் பார்த்தீங்க, அந்த ஆப் சில கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இன்னும் அந்த ட்ரீம் லெவல் நிறைய பேர் டீம் செலக்ட் பண்ணி, பிளேயர் செலக்ட் பண்ணி எல்லாம் விளாட்றாங்க. எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் அதெல்லாம் ஒரு பொய், ஃபேக் தான். கவர்மெண்ட் ரூல்ஸ் விட அவங்கெல்லாம் அந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டும் அதில் ஏதோ ஒரு விஷயத்துல இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த சூதாட்டம் கேமும் விளையாடாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். என்னடா எப்போ பார்த்தாலும் இதே, வேறு எதுவுமே வராது. ரம்மி சர்க்கிள், அப்புறம் ரம்மியில் நிறைய ஆப்புங்கெல்லாம் இருக்குது, நிறைய கேமுங்கெல்லாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனு, அப்புறம் 11 சர்க்கிள்ஸ், அது ஏதோ சம்திங் ஒரு ஆப் இருக்குது. இந்த மாதிரி ஆப்புங்கெல்லாம் எந்தெந்த ஆப்பெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருது அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. ரீசெண்டாக ஜங்லி ரம்மி பற்றி ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒரு பெரிய நியூஸ் போயிடுச்சு இந்தியாவில். அதெல்லாம் என்ன ஆனாலும் ஒரு நாள் இன்னொரு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மறந்துடுறாங்க. என்னை பொறுத்தவரைக்கெல்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. மெயினாக யங்ஸ்டர் தான் அப்படிலாம் ஆடுறாங்க. நிறைய அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்கள் நல்லது கிடையாது எதுக்குமே. நான் ஏன் இவ்வளோ பேசினிக்கிறேன்னா, அது ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அதில் ரொம்ப லாஸ் ஆகிட்டிக்கிறான். சரி, நானும் வீடியோ போடலான்னு பார்த்தேன், எனக்கு டைமே கிடைக்கல. நிறைய பேர் பர்சனலாக கேட்டீங்க என்கிட்ட, ஏன் இப்போல்லாம் யூடியூப்பில் வீடியோ போடுறதில்ல, சில ப்ராப்ளம்னால என்னால் வீடியோ போட முடியல, டைம் வைக்கிறதில்ல. சரி, இதுக்கு மேலே என்ன பிளான் பண்ணிக்கிறேன், ஃப்ரீ டைமில் இருக்கும்போது வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நான் ரெகுலராக ஒரு வீடியோ போடுறேன்னா என்னோடய டார்கெட் என்னென்னா, என்ன அமௌண்ட் கெயின் பண்ணணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி டார்கெட். பட் எனக்கு அந்த மாதிரி டார்கெட் கிடையாது. ஏன்னா இப்போது என்னால் 4 பேர் புரிஞ்சுக்கிறாங்களா, கற்றுக்கிறாங்களா, ஓகே. அவங்களால 4 விஷயம் நான் கற்றுக்கிறேன்னா ஓகே. இப்போது இந்த கைடெல்லாம் எனக்கு யார் கொடுத்தாங்க, இதை பற்றி எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, நானும் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். சில பேர் யூடியூப்லேயும் நிறையா போய் பேசுகிறாங்க. சில பேர் என்ன ஃபேக்ட் விற்கிறது மட்டும் உண்மையாக சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னோட கான்செப்ட் அதுதான். மக்களை நான் போய்
பொய்யா நான் எந்த கைடன்ஸ் எதுவுமே நான் பண்ணி தர மாட்டேன், சொல்லி தர மாட்டேன். ஏன்னா ட்ரூ அது மட்டும் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதுவரையும் நான் இப்போ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோலலாம் நான் அதான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறீங்க, ஏன்னா இவன் இப்படி பேசுகிறான், பரவாயில்ல, அது கொஞ்சம் நாள் கழித்து வீடியோ போடும்போது கரெக்டாக என்னால் பேச முடியல. ஓகே, நான் கரெக்டாக பேசணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த ரம்மி சர்க்கிள், ஜங்கிலி ரம்மி, இந்த மாதிரி சம்திங் ஆப்பில் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பெட்டு கட்டாதீங்க. பெட்டு கட்டினீங்களா நீங்கள் மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் ஏன்னா கேஸு அந்த மாதிரி சம்திங் போனாலும் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே சொல்லுவாங்க, ஒன்று நீ விளாட்ன நீ தோத்துட்ட. டைரெக்டாக நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸை கொடுத்தாலும் அவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ விளாட்ன நீ தோத்துட்ட. ஆனால் அந்த ஆப்போட டார்கெட் அதுதான், ஒரு ஆளை அப்படியே மாட்டி விட்டுறணும், ஆசை வளர்த்துட்டு பலி தருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சம்பவம். இந்த கேமெல்லாம் நம்பாதீங்க. சும்மாவே ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது இல்லை கிரிக்கெட் விளையாடும் போது சும்மா எதனா பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் வரும். இந்த ரம்மி சர்க்கரு அப்புறம் ஜங்கிலி ரம்மி, இந்த மாதிரி டீம் 11 ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு செகண்டுக்கு வந்துனே இருக்கும். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிரும், என்னடா இந்த கேம் விளாட்றணும். போர் அடிக்கும் போது வேறு எதுவும் இல்லை, சும்மா கேம் விளாட்னு இருப்பேன் அந்த டைமில். அது இப்போ வர கேமில் பார்த்தீங்கன்னா நெட் ஆன் பண்ணால் மட்டும்தான் கேமை விளாட முடியும், இல்லைன்னா விளாட முடியாது. பாருங்கள், அப்படியே டேரெக்டாக கொள்ளடிக்கிறாங்க நம்மளோட டேட்டா. அப்புறம் தான் கொள்ளடிக்கிறது. நீங்களும் பத்திரமா இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ரூமில் நான் ஃபேன் போடல, ரொம்ப வீக் ஆகுது. நிறைய பேர் சொன்னீங்க உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு அவ்வளோ எதுவுமே தெரியல, கட்டிங் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், கட்டிங் பண்ணலாம் வேணாமா, நீங்கள் சொல்கிறதா கண்டிப்பாக நான் கேட்பேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுவீங்க. என்னோடய அட்வைஸ் நான் இல்லை, நீங்கள் சில பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி என்னடா இவன் அட்வைஸ் பண்ணிக்கிறான் அப்படி இப்படி. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். அந்த கேம் பக்கம்லாம் அந்த ஆப் பக்கம்லாம் போகாதீங்க. நிறைய விஷயம் இருக்குது ஃபோனில், நிறையாவே கற்றுக்கலாம் நல்ல விஷயம்லாம். கெட்ட விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. பாய், நம்ம இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம்.